அந்த கிருஷ்ணனினுடைய தலை மீது தன்னுடைய திருவடியை வைத்து அந்த கிருஷ்ணனுக்கு முறைப்படி தீட்சை செய்து வைத்தவர் இந்த உபமன்யு முனிவர். ஒரு நிமிஷம் அந்த கரண்ட் போயிட்டு கதவை திறந்துட்டு வரேன். அந்த கிருஷ்ணனுக்கு திருவடி தீட்சை தந்து சிவபூஜை எடுத்து கொடுத்த ஒரு குருநாதராக இருக்கக்கூடியவர் இந்த உபமன்யு முனிவர். அப்படிப்பட்ட அந்த உபமன்யு முனிவர் அந்த கைலாய மலையில் இருக்கின்றார். பூதநாதன் பொறுவரும் தொண்டினுக்கு, அந்த பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய ஒப்பற்ற திருத்தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன். அவர் ஆதி அந்தம்னா தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக திருத்தொண்டு புரியக்கூடியவர் அவர். அந்த தொண்டுக்கு முதல் எது முடிவு எது அப்படின்னுட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இறைவனும் நித்திய பொருள், உயிர்களும் நித்திய பொருள். அது மாதிரி இந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கக்கூடியவர், சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர் இந்த உபமன்யு முனிவர். அப்படிப்பட்ட அந்த உபமன்யு முனிவர் அந்த கைலாய மலையில் இருக்கின்றார். அடுத்த பாட்டு. அத்தர் தந்த அருட்பால் கடல் உண்டு, அத்தர் தந்த அருட்பால் கடலுண்டு, சித்தம் ஆர்த்து தேவிட்டி வளர்ந்தவன், சித்தம் ஆர்த்து தேவிட்டி வளர்ந்தவன், பத்தராய முனிவர் பல்லாயிரர், பத்தராய முனிவர் பல்லாயிரர், சுத்த யோகிகள் சூழ இருந்துளி, சுத்த யோகிகள் சூழ இருந்துளி. இந்த உபமன்யு முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அத்தர் தந்த அருட்பார் கடல் உண்டு, சிவபெருமான் தந்த அந்த அருளாகிய பார்க்கடலையே அப்படியே இவர் உண்டு வாழ்ந்தவர். பார்க்கடல்ல உள்ள பாலை குடித்து வாழ்ந்தவர். அந்த பாலை உண்டு சித்தம் ஆர்த்து உள்ளம் நிறைவடைந்து, சித்தம்னா உள்ளம், உள்ளம் ஆர்த்துனா நிறைவடைந்து, தெவிட்டி வளர்ந்தவன், அந்த பாலை உள்ளத்தில் தேக்கி வைத்து அந்த பார்க்கடலே உருவமாக வளர்ந்தவன் இந்த உபமன்யு முனிவர். சில பிள்ளைகளை நம்ம சொல்லும்போது, அவன் இளமை காலத்துல நெய்யா சாப்பிட்டு அந்த உடம்பு பூரா நெய்யா இருக்கு அப்படின்போம். அத மாதிரி இந்த உபமன்யு முனிவருக்கு சிவபெருமான் பார்க்கடலை கொடுக்கிறார். அந்த பார்க்கடலையே, இந்த பார்க்கடல்ல உள்ள பாலையே உள்ளம் நிறைய சாப்பிட்டு தெவிட்டி அந்த தேக்கி வைத்து, அந்த பார்க்கடலை உடம்புக்குள்ள தேக்கி வைத்து, அதுவே அந்த பார்க்கடலே அவருக்கு ஒரு உருவமாக வளர்ந்து இருக்கலாம். அதாவது பார்க்கடலே அவருக்கு உருவமாக, உபமன்யு முனிவரினுடைய உருவமாக இருக்கு அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. என்ன
அந்த உபமன்யு முனிவர் கைலாயத்தில் இருக்கின்றார். அவரை சுற்றிலும் பத்தராய முனிவர், அவரை சுற்றிலும் அந்த பக்தர்களாக இருக்கக்கூடிய முனிவர்கள் பல்லாயிரவர், நிறைய பேர், பல ஆயிரம் முனிவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். சுத்த யோகிகள், சுத்தமான யோகிகள் அவரை சூழ அவர் அங்கே அந்த இடத்தில் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். இருந்துளி, ஒளினா காலம் இடத்தை காட்டக்கூடிய ஒரு உருவு. அப்படி அந்த அவரை சுற்றிலும் பக்தர்களான முனிவர்கள், அதன் பிறகு அது முனிவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்காங்க. சுத்த யோகிகள் அவர்களும் அவரை சூழ்ந்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நடுவில் இந்த உபமன்யு முனிவர் அந்த கைலாய மலையில் அவர் இருந்து கொண்டு இருக்கின்றார். இதுல திருப்பல்லாண்டுல பாத்தீங்கன்னா இந்த உபமன்யு முனிவரை பத்தி பல இடங்கள்ல சொல்லப்படும். திருப்பல்லாண்டுல பாத்தீங்கன்னா, பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள், பாலிக்கும் அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட. உங்களுக்கு அந்த வரலாறுலாம் தெரியும். அவர் ரொம்ப வறுமை. அவங்க அம்மா சொல்லுதாங்க, நீ நமக்கு சிவபெருமான்கிட்ட நீ குடிக்கிறதுக்கு பால் கூட அவங்க அண்ணன் வீட்டில் கொடுக்க மாட்டேங்காங்க. அது அப்போ நீ சிவபெருமான்கிட்ட கேளு, அவர் உனக்கு பார்க்கடலே தருவாருன்னு சொன்ன உடனே அந்த குழந்தையும் சிவபெருமான்கிட்ட கேட்குது. அவருக்கு அந்த குழந்தைக்காக வேண்டி சுவாமி வள்ளல் என்ன, சும்மா சும்மா ஒரு சொம்பு பாலை டெய்லி கொடுக்க வேண்டியதானே. அப்படிலாம் கொடுக்கல சாமி. என்ன இல்லை, ஒரு பசுமாட்டை வாங்கி கொடுக்கலாம், டெய்லி இதில் உள்ள பாலை குடிச்சுக்கோன்னுட்டு. சாமி அப்படிலாம் செய்யல. பார்க்கடலையே இருந்தா உனக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தாராம். மிகப்பெரிய வள்ளல் சுவாமி, என்ன கருணாமூர்த்தி. என்ன அந்த பார்க்கடல்ல உள்ள பாலை தினந்தோறும் குடிச்சு குடிச்சு அவருடைய உடம்பே பார்க்கடல் போல இருக்குதான். அப்படி அந்த உபமன்யு முனிவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டு அதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, வெறுமன முனிவர்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் பத்தராய முனிவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, பக்தியோடு இருக்கக்கூடிய முனிவர்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும், பக்தி இல்லாமலும் சில முனிவர்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அது யாரு? தாருகாவனத்து ரிஷிகள். அந்த தாருகாவனத்து முனிவர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்கள ஒரு குறையும் சொல்ல முடியாது. உலகத்துல உள்ள எல்லா நல்ல குணங்களையும் உடையவர்கள். ஒரே ஒரு குறை என்னன்னா, இறைவன் இருப்பை ஏத்துக்கிடல அவங்க. இது ஒன்றுதான் குறை அவர்கள்ட்ட. அப்போ அவர்கள் இறைவனிடத்தில் பக்தர்களாக இல்லை, ஆனால் முனிவர்களாக இருந்தார்கள். அந்த வித்தியாசத்தை காண்பிப்பதற்காகத்தான் முனிவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, இறைவனிடத்தில் பக்தியும் வேண்டும். நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, இறைவனிடத்தில் பக்தியும் வேண்டும். அதனாலதான் 16 செல்வங்களை கேட்கும்போது கடைசியா என்ன கேட்கிறாரு? துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி. உன்னுடைய தூய்மையான அந்த பாதத்தில் நான் என்னுடைய அன்பை வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு நீ கொடுப்பாயாக அப்படின்னு 16வது செல்வமாக்கு அதுல கேட்கிறார். 15 செல்வம் இருந்தாலும் இந்த 16வது செல்வமாகிய இறை நம்பிக்கை, இறைவன் மீது வழிபாடு செய்தல், இது இல்லைன்னா பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற மாதிரி, துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு வந்தார் அப்படிங்கிறார். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பெரிய தொண்டர்கள், இந்த தொண்டர்களுக்கு நடுவுல இவர் இந்த உபமன்யு முனிவர் வீற்றிருக்கின்றார். அப்படி அந்த பக்தராக இருக்கக்கூடிய முனிவர்கள் பல்லாயிரம் பேர் அவரை சுற்றிலும் இருக்கின்றார்கள். சுத்த யோகிகள், அதாவது
சுத்த அவத்தையில் நின்ற சிவயோகிகள், அதான் சுத்த யோகிகள். இவர்கள் எல்லாம் இந்த உபமன்யு முனிவரை சுற்றிலும் அந்த கைலாய மலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ அந்த அடியார்கள் கூட்டத்துல நாம இருக்கணும். அதுவே ஒரு பெரும் பாக்கியம். மணிவாசகர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் எரிவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னோம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு மணிவாசகர் வேண்டுகின்றார். அதைத்தான் இங்க அந்த அடியார்கள் எல்லாம் சூழ உபமன்ய முனிவரை சுற்றிலும் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு உபமன்ய முனிவர் இருக்கின்றார். சிவஞான போதம் 12வது சூத்திரத்திலையும் மெய்கண்டார் சொல்லும்போது செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே அன்பரோடு மறி. அந்த அன்பர்களோடு சிவனடியார்களோடு சேர்ந்து இருத்தல், அதான் அடியார் கூட்டத்துள் இருத்தல் அப்படின்னுட்டு அதைத்தான் இந்த இடத்துல அந்த உபமன்யு முனிவர் கைலாய மலையில தனியா இல்லை, அவரை சுற்றிலும் இறைவனிடத்தில் பக்தியுள்ள முனிவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கின்றார்கள். சுத்த அவத்தையில் இருக்கக்கூடிய அந்த சிவ யோகிகள் அவரை சுற்றிலும் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அடியார்கள் கூட்டத்தில் அவர் இருக்கின்றார் அப்படின்ட்டு இந்த பாடல்ல சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல். அங்கண் ஓரொளி ஆயிர ஞாயிறு அங்கண் ஓரொளி ஆயிர ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட்டு பொங்கு பேரொளி போன்று முன் தோன்றிட்ட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தார் எல்லாம் துங்க மாதவர் சூழ்ந்திருந்தார் எல்லாம் இங்கிது எல் கொல் அதிசயம் என்றலும் இங்கிது எல் கொல் அதிசயம் என்றலும். அங்கண் ஓரொளி ஆயிர ஞாயிறு, இவங்க எல்லாம் அந்த கைலாய மலையில இருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய 1000 சூரியனின் ஒளி எப்படி இருக்குமோ அதை கற்பனை பண்ணி பாருங்க. அதுபோல ஒரு ஒளியானது இவர்கள் முன்னால் தோன்றி வந்து கொண்டு இருக்கின்றது. தென் திசையிலிருந்து இந்த கைலாயத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒளி வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாங்க. அங்கண் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் ஓர் ஒளி, ஒரு மிகப்பெரிய ஒளியானது, அந்த ஒளி எப்படிப்பட்ட அளவில் இருக்கின்றது? 1000 ஞாயிறு பொங்கு பேரொளி போன்று. 1000 சூரியனை ஒன்னா சேர்த்து ஒரு ஒளி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அது போன்ற ஒரு பேரொளியாக அந்த ஒளிப்பிழம்பு வருகின்றது. அந்த ஒளிப்பிழம்பு இப்படிப்பட்ட ஒரு அளவில் இருக்கின்றது போன்று முன் தோன்றிட, இவர்கள் கூட்டத்துக்கு முன்னால் அந்த ஒளி இவர்கள் தூரத்தில் இருந்தே பார்க்கின்றார்கள். இவர்கள் முன் அந்த ஒளி தோன்றுகிறது, அந்த ஒளியை பார்க்கின்றார்கள். துங்க மாதவர், துங்க அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். அந்த தூய்மையான மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த முனிவர்களும் சுத்த யோகிகளும் அந்த ஒளியை பார்க்கின்றார்கள். சூழ்ந்திருந்தாரெல்லாம், உபமன்யு முனிவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இங்கு இது என்கொல் அதிசயம் என்றும், அந்த ஒரு ஒளி மிகப்பெரிய ஒளிப்பிழம்பாக வருகின்றதே, இது என்ன அதிசயம், என்ன நடக்கின்றது என்று எல்லோரும் உபமன்யு முனிவரிடத்தில் கேட்கின்றார்கள். அவரை சூழ்ந்து இருந்த அந்த அடியார்கள் எல்லோரும். அப்போ
அதாவது என்ன அதிசயம் அப்படின்னுட்டு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப அதிசயம்னா என்ன அப்படின்னுட்டு நமக்கு தெரியணும். இன்னதென்று தெரிந்து அனுபவிக்கப் பெறும் பெருமித உணர்ச்சி அதிசயம். அதாவது அந்த ஒளி கண்ணுக்கு தெரியுது, இன்னதென்று தெரிந்து. அத இவர்கள் தெரிந்து கொண்டு அனுபவிக்கப் போகின்றார்கள். அப்போ அனுபவிக்க பெறக்கூடிய அந்த பெருமிதமான உணர்ச்சியைத்தான் அதிசயம் என்று கூறுவார்கள். அதனால தான் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல அதிசயப்பத்துன்னு ஒரு 10 பாட்டு எழுதுறாங்க. அந்த அதிசயப்பத்துல முடிப்பு எப்படி இருக்கும்? அதிசயம் கண்டாமே அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த அதிசயத்தை காணலாம். இப்ப அந்த ஒளிப்பிழம்பை இவர்கள் பார்க்கின்றார்கள். அதனாலதான் இன்னதென்று தெரிந்து அனுபவிக்கப் பெறும் பெருமித உணர்ச்சி தான் அதிசயம் என்று சொல்லப்படும். அப்ப அற்புதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருமித உணர்ச்சி மட்டும் உண்டாகி இன்னதென்று அறியப்படாதது அற்புதம். அதாவது நமக்கு அந்த உணர்ச்சி மட்டும் ஏற்படும். ஆனா என்னது அப்படின்னு நம்மால அறிய முடியாது. அதற்கு பெயர் அற்புதம் என்று பெயர். மணிவாசக பெருமான் அற்புதப்பத்துன்னு ஒண்ணு பாடி 10 பாட்டு பாடுவாங்க. அதனுடைய முடிப்பு எப்படி இருக்கும்? அற்புதம் அறியேனே அப்படின்னுட்டு. அப்ப இன்னதென்று அறியப்படாதது, ஆனா ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னுட்டு, அதான் அற்புதம் அறியேனேன்னு அந்த பதிகம் பூரா முடிக்கும். அப்படி அவர்கள் எல்லோரும் கண்ணால பார்க்கின்றார்கள், அந்த மிகப்பெரிய ஒளியை பார்க்கின்றார்கள். அந்த அதை இனிமேல் அந்த ஒளி என்ன அப்படின்னுட்டு இனிமேல் அவர்கள் அனுபவிக்க போகின்றார்கள். அந்த ஒளியினுடைய வரலாறு என்ன அப்படின்ட்டுலாம் அனுபவிக்க போகின்றார்கள். அதனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு உணர்ச்சி ஏற்பட இருக்கின்றது. அதனால் அது அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்படுகிறது. அந்த தூய்மையான மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள் அந்த உபமன்யு முனிவரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதோ அந்த ஆகாயத்தில் வரக்கூடிய அந்த மிகப்பெரிய 1000 சூரிய ஒளிப்பிழம்பு வந்து கொண்டிருக்கிறதே, இது என்ன அதிசயம் என்று உபமன்யு முனிவரிடத்தில் அத்தனை பேரும் அவர்கள் கேட்கின்றார்கள். அடுத்த பாடல். அந்திவான்மதி சூடிய அண்ணல் தாள், அந்திவான்மதி சூடிய அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்து அம்முனி தென் தீசை, சிந்தியா உணர்ந்து அம்முனி தென் தீசை வந்த நாவலர்கோன் புகழ்வன் தொண்டல், வந்த நாவலர்கோன் புகழ்வன் தொண்டல் எந்தையார் அருளால் அணைவான் என, எந்தையார் அருளால் அணைவான் என. அந்த மாலை நேரத்து அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை தலையில் அணிந்த பெருமான் அண்ணல் சிவபெருமான். அந்திவான்மதி சூடிய அண்ணல்னா சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய திருவடியை அந்த உபமன்யு முனிவர் மனதில் சிந்தித்து உணர்ந்து கொள்கின்றார். அப்போ இறைவன் ஏன் அவங்க பார்த்த உடனே இதுதான் அப்படின்னுட்டு அவங்களால தெரிய முடியாதா அப்படின்னா, அதற்கு ஒரு என்ன அப்படின்னா, இறைவனை நாம் எப்படி உணர முடியும் அப்படின்னா, கட்டுப்படாத அறிவினால், எல்லையில்லாத அறிவினால் உணர வேண்டியவன் இறைவன். அந்த அறிவுக்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, எல்லை இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் எங்கும் நீக்கமர நிறைந்தவன். அப்போ
அந்த கட்டுப்படாத எல்லையில்லாத அறிவினால் உணர வேண்டியவன் இறைவன். அவனோடு இரண்டர கலந்த அடியார்களும் அப்படிப்பட்டவர்களே. அந்த அடியார்களையும் நாம உணரணும் அப்படின்னா கட்டுப்படாத எல்லையில்லாத அறிவினால் தான் நாம் உணர முடியும். இறைவனை எப்படி உணர முடியுமோ அப்படித்தான் நாம் அந்த அடியார்களையும் அந்த இறைவனோடு கலந்த அடியார்களையும் நாம் அந்த அறிவை கொண்டுதான் உணர முடியும். அந்த அறிவுக்காக இறைவனை சிந்தித்தாராம் உபமன்யு முனிவர். சிறிது சிந்தித்தார் அப்படின்னுட்டு. ஆதலின் பதிஞான சிற்சத்தி உபகாரத்தால் இறைவனுடைய பதிஞானம், அந்த இறைவனுடைய பதிஞான சிற்சத்தி அந்த உபகாரத்தால் உணர வேண்டுவது இங்கே ஆகின்றது. அப்படி உணர வேண்டுதலினால் அந்த உபமன்யு முனிவர் இறைவனுடைய திருவடியை சிந்தித்து அந்த ஒளிப்பிழம்பாக வரக்கூடியவர் யார் என்று உணர்ந்து கொள்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சொல்கின்றார். ஏன்னா அண்ணல் தாள் சிந்தித்து உணர்ந்த அப்படின்னுட்டு வருது. அப்போ வரும்போதே அந்த முனிவருக்கு தெரியாதா அப்படின்னா இல்லை. இறைவனை நாம் எப்படி உணர முடியுமோ அந்த நிலைக்கு போய் தான் இந்த அடியாரையும் நாம உணர முடியும். இறைவனை நாம உணர வேண்டியதற்கு எந்த இடத்துக்கு போகணும்? கட்டுப்படாத எல்லையில்லாத அறிவு. அந்த அறிவினால் உணர வேண்டியவன் தான் இறைவன். அவனோடு இரண்டர கலந்த அடியார்களும் அப்படிப்பட்டவர்கள். அந்த கட்டுப்படாத எல்லையில்லாத அறிவினால் உணர வேண்டியவர்கள் தான் அந்த அடியார்களும். அதனால அந்த பதிஞான சிற்சத்தி உபகாரத்தால் உணர வேண்டுதல் பொருட்டு இறைவனுடைய திருவடியை சிந்தித்து அந்த வரக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று உபமன்யு முனிவர் உணர்ந்து கொண்டாராம். அதைத்தான் இதுல சொல்லப்படுகிறது. அந்த மாலை நேரத்தில் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானினுடைய திருவடியை சிந்தித்து, சிந்தியானா சிந்தித்து உணர்ந்து கொள்கின்றார் அந்த உபமன்யு முனிவர். உணர்ந்த அம்முனி வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் அவருக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி தேவாரம்லாம் எல்லா இதுலையும் பாடிட்டு அந்த அஞ்சை களத்திலிருந்து இப்ப ஜோதி சொரூபமாக கைலாயத்திற்கு வருகின்றார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறார் அந்த முனிவர், உபமன்யு முனிவர். உடனே அந்த கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்றார், தென் திசை வந்த இந்த வடதிசையில் இருந்த கைலாயத்தில் இருந்து இறைவனால் தென் திசைக்கு அனுப்பப்பட்ட இறைவனுடைய திருவருளால் இந்த தென் திசையாகிய இந்த தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்ட அந்த நாவலர்கோன், திருநாவலூருக்கு அரசனாகிய, திருநாவலூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பூஜிக்கக்கூடிய அந்த அரசன், திருநாவலூர்கோன், அந்த அரசனாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புகழினால் வன்தொண்டன் என்று பெயர் பெற்றவர். இறைவனிடத்திலிருந்து வன்தொண்டன் என்ற பட்டத்தை பெற்றவர். அந்த வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எந்தையார் அருளால் அணைவான் என, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய திருவருளால் இப்பொழுது கைலாயத்தை நோக்கி அந்த ஒளி பிழம்பாக ஜோதி சொரூபமாக அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னுட்டு தன் உடன் இருந்த அத்தனை பேருக்கும் அந்த உபமன்யு முனிவர் தன்னுடைய ஞானத்தால் அறிந்து கொள்கிறார். அப்போ தென் திசைனா கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திசை நம்முடைய தமிழ்நாடு. அப்போ அவரு தென் திசைக்கு வந்ததும் எந்தையார் அருளால் தான் வந்தாரு. இல்லைன்னா நமக்கு இப்ப தேவாரம் கிடைச்சிருக்குமா, ஏழாம் திருமுறை கிடைச்சிருக்குமா? நாம இறைவனோடு ஒரு தோழமை நெறியில உரிமையோட பழகியிருப்போமா? யோக நிலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிடைச்சிருப்பாங்களா? அதனால இந்த உயிர்கள் தென் திசையில் உள்ள இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டு இறைவனுடைய அருளால் தான் முதல்ல அவர் அங்கேருந்து இங்க வாரார். அதுக்கப்புறம் இப்போ வந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜோதி ஸ்வரூபமாக கைலாயத்திற்கு அவர் செல்கின்றார் அப்படின்னுட்டு வந்து கொண்டிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னுட்டு உபமன்யு முனிவர் தன் உடன் இருந்த அத்தனை பேருக்கும் எடுத்து கூறுகின்றார் உபமன்யு முனிவர்.
கைகள் கோப்பி தொழுதெழுந்து அத்திசை கைகள் கோப்பி தொழுதெழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்த வாரி வீரவிட மெய்யில் ஆனந்த வாரி வீரவிட செய்ய நீள் சடை மாமுனி செல்வொளி செய்ய நீள் சடை மாமுனி செல்வொளி ஐயம் நீங்க வினவுவோர் அந்தனர் ஐயம் நீங்க வினவுவோர் அந்தனர். சரி, இந்த உபமன்யு முனிவர் என்ன பண்ணாரு? அவர் சிவபெருமானை தவிர யாரையும் வணங்க மாட்டார் அப்படிங்கிற அவருடைய குணம் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ அந்த உபமன்யு முனிவர் அப்படியே 2 கைகளையும் கூப்பி அந்த ஜோதியை பார்த்து வழிபடுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து 2 கைகளையும் கூப்பி வழிபடுகின்றார். அவர் உட்கார்ந்த இடத்திலேயே கீழே விழுந்து தொழுது எழுந்து நிற்கின்றார் உபமன்யு முனிவர். அத்திசை, அந்த திசை தென் திசையை பார்த்து கீழே விழுந்து வணங்கி அந்த ஒளி வரக்கூடிய அந்த தென் திசையை பார்த்து நோக்கி கீழே விழுந்து வணங்கி அவர் அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு நிற்கின்றார் அந்த உபமன்யு முனிவர். அவருடைய உடம்பில் மெய்யில் ஆனந்த வாரி விரவிட, ஆனந்தம்ங்கிற கடல் அப்படியே பொங்கி வழிகிறது அவருடைய உடம்பில். அந்த ஆனந்தத்தினால் வியர்வைகள் சிந்தி அப்படியே ஆனந்த கடலில் அவர் மூழ்குகின்றார். வாரின கடல்னு அர்த்தம். செய்ய நீள்சடை மாமுனி செல்வொளி, அந்த சிவந்த செய்யன சிவந்த நீண்ட சடையை உடைய அந்த மாமுனிவராகிய அந்த உபமன்யு முனிவர் அந்த தென் திசையை நோக்கி ஒளி வரக்கூடிய திசையை நோக்கி செல்லக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்த்து உடன் இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் யாரு? அந்த 10,000 முனிவர்கள், 10,000 பேர் சுத்த யோகிகள், இவர்களை எல்லாம் மொத்தமா அந்தணர்னு சொல்லியிருக்கார். அந்த அனைவரும் தங்களுடைய ஐயம் நீங்குவதற்காக இப்போ உபமன்யு முனிவரிடத்தில் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். வினவுவோர் அந்தனர் உடன் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த உபமன்யு முனிவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள். என்ன கேள்வி? நீங்க யாரையும் சிவபெருமானை தவிர யாரும் வணங்க மாட்டீங்களே, இப்படி உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிச்சிட்டீங்க, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுனீங்க, அவரை 2 கைகள் கூப்பி வணங்கினீர்களே, என்ன காரணம் அப்படின்னு உடன் இருந்தவர்கள் எல்லாம் கேட்கின்றார்களாம். அப்படிப்பட்ட பெருமை உடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அது அப்போ அந்தணர்கள் அப்படின்னா உயர்ந்தவர்கள், அறத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் அப்படின்ட்டு திருக்குறளையும் சொல்லுவாங்க. அப்போ அந்த உபமன்யு முனிவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இப்பொழுது உபமன்யு முனிவர் அந்த ஒளிப்பிழம்பை பார்த்து வணங்குவதை பார்த்து நீங்க இதற்கு எங்களுக்கு காரணம் சொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு அவர்கள் எல்லோரும் உபமன்யு முனிவரிடத்தில் கேட்கின்றார்கள். சம்புவின் அடி தாமரை போதலால், சம்புவின் அடி தாமரை போதலால், எம்பிரான் இறைஞ்சாய் இகுதன் என்ன, எம்பிரான் இறைஞ்சாய் இகுதன் என்ன, தம்பிரானை தன் உள்ளம் தழியவன், தம்பிரானை தன் உள்ளம் தழியவன், நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான், நம்பி ஆரூரன் நாம் தொழும் தன்மையான்.
அப்போ இதற்கு இப்போ உபமன்யு முனிவர் பதில் கூறுகின்றார். இல்ல, அந்த உடன் இருக்கக்கூடியவர்கள் உபமன்யு முனிவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள். என்ன கேள்வி கேட்கின்றார்கள்? சம்புவின் அடித்தாமரை போது அல்லால். சம்பு அப்படின்னா சிவபெருமானினுடைய பெயர். சுகத்தை உண்டு செய்பவன், நமக்கு சுகத்தை தரக்கூடியவன், நம்மிடத்தில் சுகத்தை தரக்கூடியவன் அப்படிங்கிறதுக்கு தான் சம்புன்னு பேர். அந்த சிவபெருமானினுடைய திருவடி தாமரை பூவை தவிர, அந்த பூ போன்ற திருவடி தாமரையை தவிர, சிவபெருமானினுடைய திருவடியை தவிர நீங்கள் வேறு யாரையும் இறைஞ்ச மாட்டீர்கள், வணங்க மாட்டீர்கள். எம்பிரான் இறைஞ்சாய், இறைஞ்சாய்னா வணங்க மாட்டீர்கள். சிவபெருமானை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள் நீங்கள் உபமன்யு முனிவரே அப்படின்னுட்டு அவர்கள் கூறிக்கொண்டு, இகுதியன், இப்ப நீங்க செய்த செயல்பாட்டுக்கு என்ன காரணம்? இகுதியன் அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் அந்த ஒளிப்பிழம்பாக வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்து நீங்கள் வணங்கினீர்கள், இதற்கு என்ன காரணம் என என்று உபமன்யு முனிவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கேள்வி கேட்கின்றார்கள் உபமன்யு முனிவரிடத்தில். உடனே இப்போ அதற்கு பதில் கூறுகின்றார் உபமன்யு முனிவர். இந்த வரக்கூடிய ஒளிப்பிழம்பாக வரக்கூடிய இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? தம்பிரானை தன் உள்ளம் தழியவன். தம்பிரான் அப்படின்னா சிவபெருமான். அதனாலதான் இவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே பேரு தம்பிரான் தோழன் அப்படின்ட்டு, சிவபெருமானின் தோழன் அப்படின்ட்டு. அந்த தம்பிரானாகிய சிவபெருமானை தன்னுடைய உள்ளத்தில் அடைத்து வைத்திருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். உள்ளத்தில் தழுவி கொண்டு இருக்கக்கூடியவன், தன்னுடைய உள்ளத்தால் அந்த சிவபெருமானை தழுவி கொண்டு இருக்கக்கூடியவன். அதாவது உள்ளத்தில் இடையீடு இன்றி முழுதும் நிறையும்படி பொருத்தி வைத்தவன் அந்த சிவபெருமானை. அந்த சிவபெருமான் இப்போ ஒரு 1.5 மணி நேரம் உள்ள இருப்பாரு. இப்ப நமக்கு இப்ப 4 to 5:30 கிளாஸ் வச்சிருக்கோம். 5:20 ஆகும்போதே நமக்கு அது வரைக்கும் இந்த பெரிய புராணம் உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்கும். 5:20 ஆன உடனே இந்த உள்ளத்துல பெரிய புராணம் போயிட்டு எப்ப சார் முடிப்பாங்க, எப்ப வீட்டுல காஃபி குடிக்கலாம், உள்ளம் அப்படி போயிடும். ஒரு தடைப்பாடு, அந்த நினைவுக்கு, அந்த பெரிய புராண நினைவுக்கு ஒரு தடைப்பாடு வருது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சிவ வழிபாட்டுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் இடைவிடாது 24 மணி நேரமும் அந்த சிவபெருமானையே உள்ளத்தில் பொருத்தி வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதுதான் இந்த தழியவன்கிற வார்த்தை. உள்ளம் தடியவன் அப்படின்னா அதற்கு என்ன பொருள்னா, உள்ளத்தில் இடையீடு இன்றி, இடையீடு தான் அந்த தடைகள். ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நம்மளால உட்கார முடியுது, அதுக்கப்புறம் உலகியல் விவகாரத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஆனா அவர்களுக்கு அப்படி இல்லை. அந்த இடையீடு என்பதே அவர்களுக்கு கிடையாது. என்ன, தொடர்ந்து என்ன அவர்கள் அந்த சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள். அதுதான், அதான் மீளா அடிமை. மீளா அடிமைனா அதுல தடைங்கிறதே கிடையாது. அது அப்படி உள்ளத்தில் இடையீடு இன்றி உள்ளம் முழுதும் நிறையும்படி சிவபெருமானை உள்ளத்தில் பொருத்தி வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படின்னுட்டு அதுல கூறுகின்றார். அவருடைய பெயர் நம்பி ஆரூரன் அவருக்கு பெயர். நாம் தொழும் தன்மையாம், நாம் வணங்கக்கூடிய தன்மையை உடையவர் இந்த நம்பி ஆரூரர் அப்படின்னுட்டு, எல்லோரும் வணங்கக்கூடிய தன்மையை உடையவர் அப்படின்ட்டு இந்த உபமன்யு முனிவர் தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அந்த முனிவர்களுக்கும், அந்த சுத்த யோகிகளுக்கும், அத்தனை இன்னும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாம் எல்லோரும் இவரை வணங்க வேண்டும் அப்படின்னுட்டு ஆற்றுப்படுத்துகின்றார். அதான், அதனாலதான் நானும் தொழுத நீங்களும் தொழுங்கள் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அப்படின்னுட்டு நம்பி ஆரூரன். நாம் தொழும் தன்மையா, நான் சொல்லல, நான் மட்டும் வணங்கினா போதும் இல்லை, எல்லாரும் வணங்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவர் இந்த நம்பியாரூரர் அப்படின்னுட்டு நாம் தொழும் தன்மையான் அப்படின்ட்டு எல்லோருக்கும் எடுத்து கூறுகின்றார் அந்த உபமன்யு முனிவர். இந்த உபமன்யு முனிவர் சிறுதெய்வ வழிபாடெல்லாம் அவர் கிடையாது. சிவபெருமானை மட்டும் வணங்கக்கூடியவர். சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், மற்றை தெய்வம் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் அப்படின்ட்டுலாம் உள்ள இலக்கணத்தை பின்பற்றி சிவபெருமானை மட்டும் வணங்கக்கூடியவர், ஒரு உறுதியான சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர் உபமன்யு முனிவர் என்று கூற இறைஞ்சி இயம்புவார். என்று கூற இறைஞ்சி இயம்புவார். வென்ற பேரொழியார் செய் விழுத்தவம். வென்ற பேரொழியார் செய் விழுத்தவம். நன்று கேட்க விரும்பும் நசையினோ. நன்று கேட்க விரும்பும் நசையினோ. இன்று எமக்கு உரை செய்தருள் என்றலும். இன்று எமக்கு உரை செய்தருள் என்றலும். என்று கூற இவ்வாறு வந்திருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் உபமன்யு முனிவர் அந்த ஒளிப்பிழம்பாக வரக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி உயர்வாக எடுத்து கூறுகின்றார். உடனே அந்த உடன் இருக்கக்கூடியவர்களும் அந்த ஜோதியை, அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கீழே இறைஞ்சி கீழே விழுந்து வணங்கி கொண்டு அவர்கள் இப்பொழுது உபமன்யு முனிவரிடத்தில் கூறுகின்றார்கள். இயம்புவார் அப்படின்னா வேண்டுதலை சொல்கின்றார்கள். வென்ற பேரொழியார் அப்படின்னா அந்த பிறவிப்பிணி என்பதிலிருந்து வெற்றி பெற்ற அந்த மிகப்பெரிய ஒளிப்பிழம்பாக வரக்கூடிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவர்கள் செய் விழுத்தவம், அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய தவம், அந்த ஒழுக்கமான அந்த மிகப்பெரிய தவம். விழு தவம் அப்படின்னா விழுனா விழுப்பம்னு அர்த்தம். இந்த திருக்குறள்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ ஒழுக்கம் விழுப்பம் அப்படின்னா அந்த உயர்வு. அப்படிப்பட்ட அந்த விழுப்பம் மிக்க தவம். அவர் என்ன ஒரு தவத்தை செய்தார்? அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த அந்த தவத்தை, உயர்ந்த தவத்தை நாங்கள் நல்ல விதமாக கேட்க நாங்கள் விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட நசையினோம், விரும்பும் நசையினோம். நசைனா அந்த ஆசை உடையவர்களாக இருக்கின்றோம். விரும்பி கேட்கக்கூடிய ஆசை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். நசைனா ஆசைன்னு அர்த்தம். இன்று எமக்கு உரை செய்து அருள் என்றதும், இன்றைய தினம் அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய திருவரலாற்றை எங்களுக்கு நீங்கள் விரிவாக எடுத்து சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு திருவருளை எங்களுக்கு நீங்கள் செய்ய மாட்டீர்களா என்று அந்த உடனிருக்கக்கூடிய அனைவரும் அந்த உபமன்யு முனிவரிடத்தில் கேட்கின்றார்கள். அப்ப வென்ற பேரொழியார் அப்படின்னா எல்லாவற்றையும் வென்று, இந்த பிறவி பெருங்கடல்ங்கிறது ஒரு பெரிய நீந்த முடியாத ஒன்று. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்படிப்பட்ட இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி நமக்கெல்லாம் இந்த திருமுறைகளை தந்து, நாம் உய்வு பெறுவதற்கு திருமுறைகளை தந்து, தனக்கு கொடுத்த அந்த திருப்பணிகளை செவ்வனே நிறைவேற்றி கொண்டு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி மிகுந்த பேரொளி பிழம்பாக
இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகின்றார். அதான் வென்ற பேரொழியார் அப்படின்ட்டு. என்ன, அவரு செய்த அந்த மிகப்பெரிய அந்த விழுப்பம் மிகுந்த தவம் என்ன, அவர் என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, இதை நாங்கள் நல்ல விதமாக கேட்பதற்கு விரும்பி ஆசைப்படுகின்றோம். என்ன அப்படின்ட்டு. அப்போ அதை நீங்கள் ஏன்னா ஒருத்தர் கதை சொல்லிட்டு இருப்பாங்க, சில பேருக்கு விருப்பம் இருக்கும், சில பேருக்கு விருப்பம் இருக்காது. அப்போ அந்த அடியார்களினுடைய பெருமையை பற்றிய அந்த கதைகளை சொல்லும் பொழுது கேட்பதற்கு நாங்கள் மிகப்பெரிய ஆசையோடும் விருப்பத்தோடும் நாங்கள் இருக்கின்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நசைனா ஆசை அப்படின்னு அர்த்தம். அந்த வரலாற்றை எங்களுக்கு நீர் எடுத்து சொல்வீர்களாக அப்படின்ட்டு அந்த உபமன்யு முனிவரிடத்தில் அங்கு இருக்கக்கூடிய அந்த பக்தராய முனிவர்கள், இறைவனிடத்தில் பக்தி செய்யக்கூடிய முனிவர்கள் பல்லாயிரம் பேர், சுத்த யோகிகள், இன்னும் அந்த உபமன்யு முனிவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த உபமன்யு முனிவரிடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை சுருக்கமாக அவர்களுக்கு அடுத்து உபமன்யு முனிவர் எடுத்து கூற இருக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.